நான் கஷ்டப்பட்டதுக்கு காரணம், நான் இங்கே படித்தாலும் எனக்கு ஹாஸ்டலில் ஒரு குறையும் வராமல் பார்த்துக்கிறது எங்கள் அப்பாவும் அம்மா தான். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க எனக்கு என்னை வாரம் பார்க்க வந்து இவ்வளோ வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் என்னை பார்க்க வந்துடுவாங்க. இந்த நிலைமையில் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் யாருன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் மெயினாக. இந்த டைம் கன்னியாகுமரி ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் சீட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என் மாடல் ஸ்கூலில் இருக்காங்க டீச்சர்ஸ், அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஃபிசிக்ஸ் சார் வேல்முருகன் சார், பிரபாகரன் சார், இவங்க 2 பேரும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. நான் ஒவ்வொரு டைமும் யூசிடியில் கம்மியாக மார்க் எடுக்கும் போது அவங்ககிட்ட தான் போவேன். அவங்க என்னை ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ண மாதிரி மோட்டிவேஷன் பண்ணி என்னை இங்கே திருப்பி டெஸ்ட்டுக்கு தயார்படுத்துவாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் இங்கே மிஸ் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு சார் இருந்தார், அவர் நான் மிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் 12th எங்கள் ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். ஓம்ப்ளூவில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் நான் சேலத்தில். ஆனால் எனக்கு யாருமே பாராட்டு தரல. எங்கள் அப்பா இப்போ டிரைவர் தான், எங்கள் அப்பா டிரைவர் பொண்ணு ஃபஸ்ட் மார்க் எடுத்து ஸ்கூலில் அப்படின்னு சொன்னாங்க. அதே 1 இயர் ரிப்பீட் பண்ணும்போது இந்த பொண்ணு எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அப்பா பார்த்து டிரைவர் பொண்ணு டாக்டர்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரியவே வாங்கி கொடுத்துட்டேன். தேங்க்யூ.